விஜய் அவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சப்ப ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாரு. உள்ள என்னதான் இருக்கு அப்படின்றது பெரிய நேத்து ஹாட் டாபிக் போயிருந்து. மசால் வடை அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. பேசும்போது உதயநிதி அவர்கள் இது சட்டமன்றமா பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்கோமானே தெரியலன்றாரு. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்க பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஓஹோ, அப்படியா? ஃபுல் அம்னீசியா, எல்லாமே அம்னீசியா. நம்ம ஆட்சியில நம்ம தகப்பனாருக்கு என்னெல்லாம் பாட்டு பாடுனாங்க? மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். பெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எம்ஜிஆர் பாட்டு இவருக்காக பாடினாங்களாம். அதுக்கே முதல்ல எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியாது. ஏங்க, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கு விழ வேண்டும். விழுந்துருச்சு மாலை. பஞ்சாயத்து போட்ட டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? நீங்க நிறைய விஷயங்களை குறிப்புல இருந்து நீக்குறீங்க. ஆனா எல்லாமே லைவ்ல போயிட்டு அந்த விஷயங்களை மட்டும் கட் பண்ணி சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்ல, லைவ கட் பண்ணுங்க சந்துக்குள்ள வச்சு செய்யறானுங்க, அடிக்கிறானுங்க. இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்க லைவ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிடுறீங்க. ஆனா நேரடி தொலைக்காட்சியில போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. நீங்க அவை குறிப்பிட்ட நீக்கிறீங்கன்றீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வெளியில போய் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. எங்களுக்கு இது பிடிக்கல. இதுக்கு பேர் தான் லைவ். வென்று படிச்சிருக்கல, அதான் படிச்சாதானே, டிகிரி ஒழுங்கா படிச்சாதானே. ரீல்ஸை பார்த்து பயப்படுறாங்க. ஏனே தெரியல, எந்திரிக்கிற எல்லாருமே ரீல்ஸை கட் பண்ணுங்க. ரீல்ஸ்னா என்ன? ரீல்ஸ் என்னன்னா ஒரு பயம் இருக்குன்னா, இந்த ஒரு சில பொருளை பார்த்தோன்னே அவங்க அது எப்போ மைண்ட்ல நான் வச்சுன்னா பயம் வந்துடும். தொங்க பயம், தாப பயம், இந்த காசு பயம், மாசு பயம். யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஷிவரிங் வந்துடும். அந்த மாதிரி ரீல்ஸ் ஷிவரிங் உங்களுக்கு. அதாவது நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறீங்க, ஆனா அதை எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்கன்ட்டு. அப்ப அதனாலதான் நீங்க 5 வருஷம் லைவ் போடலையா? கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. வழக்கமா ஆளுங்கட்சி தான் நேரலை வேண்டாம்னு சொல்லும், எதிர்கட்சி லைவ் வேண்டும்னு சொன்னோம். இங்க தலைகீழ நடக்குது. இன்னொன்னு, என்ன காரணத்துக்காக தாவேக்க இந்த நேரலை தொடர்ந்து செய்து வருகிறது என்பதற்குள்ளேயே நான் போக விரும்பவில்லை. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களை அரசியல் படுத்தி, இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களை அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைப்பதை விட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மாற்றம் வேறு என்ன இருக்க முடியும்? ஆமா, திமுகவோட லட்சணம் இந்த நேரலையில நன்றாக மக்கள் மன்றத்தில் தோலுரிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவங்க வேணாம், மறைமுகமா வேணான்னு சொல்றாங்க. நேரடியாக லைவை கட் பண்ணுன்னு கேட்கக்கூடிய துணிச்சல் திமுகவுக்கு இல்லை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் திமுக தோலுரிந்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த பயத்துல தான் நேரலை வேணான்றாங்க அவங்க. ஏன் பார்லிமெண்ட்ல நேரலை பண்ணும்போது அசம்பிளியில பண்றது என்ன கேடு வந்தது? இவர் வேற நேற்று சட்டப்பேரவை நிகழ்ச்சியில ஃபைல ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார். இவருக்கு தைரியமா நேற்று சவால் வருவாரு சார். முடிஞ்சா ஓபன் பண்ணு. பயப்படாதா? நேரம் 3 மாசம் ஆகுதுங்க. 100 நாள் கடந்துட்டீங்க. நேரம் 5 பேர் உள்ள இருக்கவனா, சீஃப் மினிஸ்டர் இவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பின விஷயத்த பேரவையில் அறிவிக்கணும். 3 கோப்பு வச்சிருக்கிறேன், எப்ப தரக்கணும்னு எனக்கு தெரியும் நான் சொல்லிட்டு இருக்காரு. இதனால தானே சவால் விடுறாங்க. முதல்ல இவரும் அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆக கணேசில ஜெயலலிதாக்கு என்ன வந்ததுன்றதை நான் சொல்ல விரும்பல. ஜெயலலிதா எப்படி அகங்காரத்தோட இருந்தாங்கன்னு தெரியும், அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரியும்ல. அந்த நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படுன்ற ரேஞ்சில பேசியிருக்காரு சார். என்ன சொன்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா பேசட்டும், ஏட்டையா பேசட்டும். அறிவாலய ஏட்டையா ஒருவர் போதும் திமுகவை மக்களிடம் செருப்படி வாங்க வைப்பது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இன்னும் இந்த கிராமத்துல பொம்பளைங்க பண்ணுவாங்களே மண்ணை வாரி தூத்துறது, அதை மட்டும் தான் பண்ணல. வீட்டுல பொம்பளைங்க கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இன்னும் அடுத்து என்ன போறாங்கன்னு சொல்றேன். ஊர்ல மந்திரவாதியை பார்த்து சூனியம் வைப்பாங்க. அடுத்து விஜய் தான் குச்சமே இல்ல. இதே மாதிரி தானே சார் ஆணவமா திரு பொன்முடி பேசிக்கிட்டு இருந்தாரு. நேற்று இருகரம் கூப்பி மன்னிப்பு கேட்டார், பார்த்தீர்களா? இதுபோல் இனி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இது யாருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும் மீண்டும் உங்கள் மூலமாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் எதிர்காலமும் இனிமேல் கிடையாது. பேசுறவங்களோட நிலைமையெல்லாம் என்னன்னு தெரியணும்னு சொல்றேன் நான். ஏட்டையாவுக்கும் அந்த நிலைமை வரும். செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். கரூர் கம்பெனி அப்படின்னு சொன்னாரு, சாரி வாய் தவறிச்சுன்னு சொன்னாரு. உடனே எதிர்கட்சி தலைவர் வந்துருச்சாரு. உதவாநிதி எழுந்து என்ன சொல்றாருன்னா, அப்ப சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அதுக்கு உடனே இவர் எழுந்து நீ பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்காந்து எதுக்காக உட்காந்துன்னு கேள்வி கேட்கிறார். சரி, எதிர்க்கட்சி தலைவரே வந்து ஒரு அமைச்சர் வந்து பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்காரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரேன்னு சொன்னா அது கொஞ்சம் மோசமான வார்த்தையே இல்லையா? இல்லைங்க, அதாவது நீங்க ஷேர் எடுத்து வீசி எரிஞ்சீங்கன்னா உங்க மேல சந்தனமா வரும், என்ன வரும்? அதே சேர் தானே வரும். மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? காவல்துறை வரும்பொழுதெல்லாம் பாத்ரூம்ல போய் உட்காருவது என்பது உன்னுடைய குடும்ப தொழிலாக மாறி இருக்கின்ற காரணத்தினால உன்னுடைய தாத்தாவை கைது செய்ய வரும்பொழுதும் இதே மாதிரி தான் பாத்ரூம்குள்ள கக்கூஸ்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற நிலைமையில நீயும் அதையே பின்பற்றிய காரணத்தினால நாங்கள் அது எவ்வளவு நேரம் இருந்த அப்படின்றத கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவங்க இந்த மாதிரியான மிரட்டல்கள் அங்கே பயப்பட மாட்டாங்க. மிஸ்ஸாவை பார்த்தவங்க நாங்கள் இங்கே ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு எதை சொன்னால் ட்ரிக்கர் ஆவாங்கன்னு தெரிஞ்சு ஏன் ஜோசிகார் சொன்னால் தான் வந்து ஃபைலை திறப்பீங்களா? ஜோசியக்காட்டு நேரம் காலம் கேட்டு தான் நல்ல நேரம் பார்த்து தான் திறப்பீங்களா? ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜோசியம்னு சொன்னாரு, ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அப்பதான் திருப்பி அவங்க போட்டு பழைய கதையெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே எந்திரிச்சு. ஆனா இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் ஆரம்பிச்சது? உதயநிதி அவர்கள். இது ஏன் தேவை? அவங்க தான் எந்த பால் போட்டாலும் அடிப்பாங்களே. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா, சும்மாவே அடிப்பானுங்க. அதை போய் ஜோசியக்காரன் சொன்னோடனே எந்திரிச்சிட்டாங்க. உடனே நீங்க மஞ்சள் துண்டு போட்டீங்க. உங்க மஞ்சள் துண்டு போட்டுன்னா இது பாவம் கலைஞர்லாம் போட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவையில்லாத வேலை. சார் எங்கே ஆரம்பிச்சாலும் கலைஞர் தான் சார் தோண்டி எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாமே செங்கோட்டையன் மாதிரி ஒரு சிலரை தவிர அனுபவம் இல்லாத புதியவர்கள். ஸோ இவங்களை வந்து நம்ம சட்டசபையில வச்சு என்ன கலாச்சாரலாம். ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்னை பார்த்தா அவங்களா பாவமா இல்லையா சார்? மக்கள்கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். நம்ம 2 கேள்வி கேட்டோம்னா இவங்க மாட்டிக்குவாங்க, இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் ஒரு பெரிய கனவோடு நம்பிக்கையோட சட்டசபைக்கு வந்திருப்பாங்க. வந்தது வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம். ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவங்க வந்து ஒரு 10 வார்த்தை சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான இதாக தேறிட்டாங்க. ஒரு பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதிகலங்க வச்சிடுவாரு. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகம் நல்லா இருக்குமா? பார்க்கலாம். சார் விஜய் அவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சப்ப ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாரு. உள்ள என்னதான் இருக்கு அப்படின்றது பெரிய நேத்து ஹாட் டாபிக் போயிருந்துச்சு. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஓ கொளத்தூர் கொத்து பரோட்டா கியா ஹை, அமித் ஜி மே கல் லாயேங்கே என்று சொல்லிவிட்டு அந்த கொளத்தூரில் இருந்து ஒரு நல்ல கடையில் கொத்து பரோட்டாவை தயார் செய்து இதுதான் அந்த கொளத்தூர் கொத்து பரோட்டா. நக்கல்யா அவனுக்கு காயே மஜா ஆயேகா கொடுத்துட்டு மஜா சுவைத்து பார்த்து நல்லா சுவைத்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்று சொல்லி முதல்வர் அவர்கள் இந்தியாவே வியக்கும் அளவுக்கு கொளத்தூரிலே அப்படி என்ன அந்த கொத்து பரோட்டாவின் சிறப்பு என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல என்று உள்துறை அமைச்சர் கேட்டு அவருக்கு அவர் இருக்கும்ல உள்துறை அமைச்சருக்கு எல்லாவற்றையும் அவர் கண்காணிக்கிறார். ஏ கியா ஹை கொளத்தூர் கொத்து பரோட்டா. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு மஜா ஹே மஜா ஹே. என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா, அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.